ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து வியூ நம்ம வந்து எல்லா ஃபைல்ஸையும் வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம். டு டூ கண்ட்ரோலருந்து டேரெக்டாக வியூ அப்படிங்கிற கிளாஸை கால் பண்ணுது அப்படின்னு. ஸோ இந்த வியூ அப்படிங்கிற கிளாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டேரெக்டாக வியூ கிளாஸ் வந்து எப்போவுமே வந்து வியூஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் டிஃபைன் பண்ணிடும். ஓகே, ஸோ வியூஸ் ஃபோல்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா, டேரெக்டாக ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே வியூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து ரிட்டர்ன் வியூ ஆஃப் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஃபைலை கால் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த ஃபைலோடைய நேம் இங்கே வந்து தரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லெஃப்ட் சைடில் அபவுட், காண்டாக்ட், ஹோம், வெல்கம் அப்படின்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபைலை தான் நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் வந்து பேராமீட்டர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, செகண்ட் பேராமீட்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு அரேவாக டேரெக்டாக சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே அரேவும் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த அரே எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ யூசர் ஈக்குவல் டு சம்திங், ஸோ சம்திங் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்படி கூட டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இப்படி வந்து ஒரு வியூவில் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். யூசர் நேம், அப்புறம் இமெயில், ஏஜ் அப்படின்னு இவ்வளோ வேரியபிள்ஸை வந்து நான் இங்கேருந்து கொடுக்குறேன். ஸோ வந்து 20, ஸோ சம்திங் mail.com, யூசர் நேம் இஸ் யூசர் நேம். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இங்கே அபவுட் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் வந்து டேரெக்டாக கால் பண்ண போகிறேன். ஸோ யூசரில், ஏன்னா வியூஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் பாயிண்ட் அவுட் பண்ணி நிற்கிற அந்த யூசர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நான் அபவுட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இல்லைனா காண்டாக்ட் அப்படிங்கிற பேஜுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி காண்டாக்ட் அப்படிங்கிற பேஜ் வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த டேட்டாஸ் வந்து நம்ம டேரெக்டாக அங்கே எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து காண்டாக்ட் பேஜுக்கு போயிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நேம் அப்படின்னு பேராமீட்டர் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இங்கே பேராமீட்டடாக இருக்குது, நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து காண்டாக்ட் பேஜ் ஆக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம to few arguments. ஓகே, நம்ம இங்கேயும் ஓகே நம்ம யூசர் நேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ யூசர் நேம் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே என்ன பேர் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்களோ அது வந்து டேரெக்டாக, இப்போது இங்கே வந்து ஜான் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த நேம் வந்து இங்கே நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இருங்க, மை யூசர் ஐடி, மை இமெயில், மை ஏஜ், ஸோ அந்த மாதிரி இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து இமெயில், ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இமெயில், ஏஜ். ஸோ கண்ட்ரோலர்லேருந்து நான் ஒரே ஒரு டேட்டா தான் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஒரு அரே ஃபார்மேட்டில் நான் வந்து இங்கேருந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த அவுட்புட் என்ன டிசைடான அவுட்புட்ஸோ அது வந்து இங்கே ஸ்பெசிஃபை ஆகிரும். ஓகே, இங்கே வியூ ஃபைலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பிளேட் ஃபைல்ஸ் மட்டும் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த HTML ஃபைல்ஸ் இங்கே வந்து டேரெக்டாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பிளேட் இது வந்து எப்படி இங்கே வந்து ஆக்சஸ் ஆகுது, அதோடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து அடுத்து பார்க்க போகிறோம்.